ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேங்க, ஏதாவது டேஸ்டியா சாப்பிடணும், அது கூட ஹெல்தியாவும் நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதனால கோதுமையில பண்ண பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மில்லட்ஸ் வகைகள் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதுவே வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா மில்லட்ஸ் வகைகள் இந்த மாதிரி கோதுமையில பண்றத அளவா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ எங்களை வந்து தருண் தான் எடுத்தான், குட்டி பையன் தான் எடுத்தான். அவன் வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டு இருந்தான் என் மடியில. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பாஸ்தா பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இவனும் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தான். குல்லாவெல்லாம் போட்டு விட்டாச்சு. 2 பேரும் பாத்தீங்கன்னா என் ஃபோன் எடுத்துட்டு விளாக் பண்றாங்களாம். அப்ப என்ன பண்ண போறீங்கன்னு இவங்க கேட்க, நான் வந்து பாஸ்தா பண்ண போறேன்னு இவங்களும் சொல்லிட்டு போயிட்டு விளாக் பண்ணிட்டே வந்து சமைக்கிறாங்கங்க. நம்ம பண்ற போதுலயும் இவங்க நல்லா பண்றாங்கங்க. அது போக இவர் வந்து சமைக்க என் ஹஸ்பண்ட் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்துட்டு வாங்க, இது எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு கேட்பாரு பாருங்க. அப்போ ஒரு காண்டாகும் பாருங்க. இப்ப இதுக்கு நானே சமைச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அவரே எடுத்து எடுத்து பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து பண்ணி கொடுத்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.